கார்த்திக் தீபா சீரியல் நவம்பர் 28 எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, சாமுண்டீஸ்வரி வந்துட்டு செங்கல்சூளைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ நடந்து வரும் பொழுது டக்குன்னு அவங்க கால் தடிக்கிறது. இதை பார்த்ததோட அங்கே உள்ள குழந்தைங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. அம்மா என்னாச்சு அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க. எப்பயும் நடந்து வர மாதிரி தான் நடந்து வந்தேன், டக்குன்னு கால் தடிக்கிருச்சு அப்படின்னு. அப்ப ரேவதி என்ன சொல்றாங்கன்னா, அம்மா கொஞ்சம் பார்த்து போங்கம்மா அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க. சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. அப்ப ரோகிணி சொல்றாங்க, அம்மா நைட்டு ஒரு கனவு கண்டம்மா, உங்களுக்கு ஒரு ஆபத்து மாதிரி அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, உனக்கு எப்பதான் கனவு வராம இருந்துச்சு? எப்ப பார்த்தாலும் எக்ஸாம் கனவு அது இது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்ப. இப்ப இந்த மாதிரி ஒரு கனவு வந்திருக்கு. இதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. இங்க பாரு, நீ யாரு பொண்ணுன்னு தெரியும்ல, சாமுண்டீஸ்வரியோட பொண்ணு. நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரோகிணி சொல்றாங்க, அம்மா எனக்கு எல்லாம் ஓகேதாம்மா, ஆனா நான் ஒரு கனவு கண்டேன் பாருங்க, அது அம்மா எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ இந்த சாமுண்டீஸ்வரியோட பொண்ணு, ரொம்ப தைரியமா இருக்கணும், ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி கிளம்புறாங்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா எனக்கே ஏதோ கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, இங்க பாரு ரேவதி, நீ கவலைப்படாத, அம்மாவை கொஞ்சம் தண்ணி கொடுத்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா சாமுண்டீஸ்வரிக்கு தண்ணி கொடுக்குறாங்க. தண்ணி கொடுத்து இப்ப போங்கம்மா அப்படின்னு சொல்ல சாமுண்டீஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்கிறாங்க. தண்ணி குடிச்சிட்டு சரி அந்த டிரைவர் எங்க அப்படின்னு கேட்க, அப்ப சந்திரகலா சொல்றாங்க, அந்த டிரைவர் முன்பக்கம் தான் இங்கே நின்றுகிட்டு இருந்தான் அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, முக்கியமான செங்கல் ஜோலிக்கு போகணும், அதனால அவனை கூட்டிட்டு போகலான்னு பார்த்தேன், சரி போயிட்டு அந்த டிரைவரை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொல்ல சந்திரகலாவும் சரி அப்படின்னு சொல்றாங்க. உடனே சொல்லிட்டு நம்ம ராஜா சொல்றாரு, சரி துப்பாக்கி எடுத்துட்டு போகலையா அப்படின்னு கேட்க, அப்ப சந்திரகலா சொல்றாங்க, துப்பாக்கியெல்லாம் எதுக்கு அக்காவுக்கு அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஆமா ஆமா நான் செங்கல் சூளைக்கு தானே போறேன், எதுக்கு துப்பாக்கி எல்லாம், நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி நேரா சந்திரகலாட்ட, நீ போயிட்டு அந்த டிரைவர் தம்பியை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போய் வெயிட் பண்றாங்க. அப்ப சந்திரகலா நினைக்கிறாங்க, இந்த டிரைவர் பையன் போனான்னா கண்டிப்பா சாமுண்டீஸ்வரிக்கு வர ஆபத்தை தடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, அதனால இவனை நம்ம விடக்கூடாது அப்படின்ட்டு நேரா மாடிக்கு போறாங்க. மாடியில கார்த்தி தலை சீவிட்டு ரெடி ஆயிட்டு இருக்காரு ஒர்க்குக்காக. அப்ப சந்திரகலா போயிட்டு கார்த்திக்கு தெரியாம கதவை பிடிச்சு சாத்திடுறாங்க. சாத்தி தாப்பா போட்டுடுறாங்க. தாப்பா போட்டுட்டு சந்திரகலா வெளியில வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் மயில் வாகனம் கார்த்தியை போய் தேடுறாரு. கார்த்தி எங்கேயுமே இல்லை. ஸோ அப்பன்னு பார்த்து நம்ம ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்கம்மா, எனக்கு என்னமோ இன்னைக்கு நல்ல நாள் மாதிரி தெரியல, நீங்க நாளைக்கு போய்க்கலாமே அப்படின்னு. ஆனா சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, செங்கல் சூளைக்கு தானே போறேன், இதெல்லாம் பெரிய விஷயமா ரேவதி அப்படின்னு சொல்ல ரேவதி சொல்றாங்க, அம்மா நான் உங்க பாதுகாப்புக்கு வரேன் அப்படின்னு. அப்ப மயில் சொல்றாரு, இங்க பாரு, எங்க பாதுகாப்புக்கு போறேன், செங்கல் சூளைக்கு போனா டேர்ன் ஆகிருவேன், தெரியும்ல, டேர்ன் ஆனா அப்புறம் உன்னை எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கறது அப்படின்னு ரேவதி சொல்றாங்க. என்ன கலரை பத்தி பேசுறீங்க, இங்க பாருங்க, கலரை பார்த்துதான் ஒருத்தன் என்னை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா எனக்கு அந்த கல்யாணமே வேணாம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அவர் சொல்றாரு, அம்மா பேசுறதுக்கு வேணா நல்லாதான் இருக்குமா, உன்னை நல்ல பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு இல்ல, என்ன மாதிரி ஒரு பையன் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்ல அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, உங்களை மாதிரி ஒரு பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு நான் என் பொண்ணுக்கு கல்யாணமே பண்ணாம இருந்துருவேன் அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, கலர்ல என்ன இருக்கு, குணத்துலதான் இருக்கு அப்படின்னு சொல்ல சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, நீ கண்டதையும் போட்டு மனசு போட்டு கலப்பிக்காம நீ கவலைப்படாம இரு, நான் நல்லபடியா செங்கல் சூளைக்கு போயிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க சந்திரகலாட்ட, சந்திரகலா அந்த டிரைவர் பையன் எங்க அப்படின்னு. சந்திரகலா சொல்றாங்க, மாடியில போய் பார்த்தேன், மாடியிலையும் டிரைவர் இல்லையே அப்படின்னு. இதை கேட்டுட்டு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, எப்ப பார்த்தாலும் நம்ம தான் அவனுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு, இந்த சாமுண்டீஸ்வரி யாருக்காகவும் வெயிட் பண்ண மாட்டான், நான் கிளம்புறேன் அப்படின்னு. அப்ப அந்த பொண்ணுங்க சொல்றாங்க, ஆமாம்மா நீங்க அவனை வேலைக்கே எடுத்திருக்க கூடாது, அவன் திமிருக்காக தான் நீங்க வேலைக்கு எடுத்துக்கிட்டீங்க, பாத்தீங்களா இப்ப நம்ம அவனுக்கு வேலை பாக்குறோமா இல்ல அவன் நம்மளுக்கு வேலை பாக்குறானா அப்படிங்கிறதே தெரியாம போச்சு அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சரி கண்டதையும் பத்தி யோசிக்காதீங்க, நான் செங்கல் சூளைக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப. அப்பயும் நம்ம ரேவதிக்கு மனசு குழப்பமா இருக்கு. அம்மாவுக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு ரேவதிக்கு மனசு ரொம்ப குழப்பமா இருக்கு.
சாமுண்டி சரி கார்ல போக அப்ப சந்திரகலா நினைக்கிறாங்க, போடி போ, இன்னைக்குதான் உனக்கு கடைசி நாள், இதுக்கப்புறம் நீ திரும்பி வீட்டுக்கு பொணமா தான் வருவ அப்படின்னு சந்திரகலா சந்தோஷமா இருக்காங்க. இன்னொரு பக்கம் சந்திரகலா நேரா வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி வந்துட்டு கதவை திறக்கிறதுக்கு வராரு. பார்த்தா கதவு லாக் ஆகி இருக்கிறத பார்த்துட்டு கார்த்தி அதிர்ச்சியாகி, என்ன இது கதவு லாக் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்க முயற்சி பண்ண, ஆனா கதவை திறக்க முடியல. அப்ப கார்த்தி வந்துட்டு கதவை தட்டுறாரு, யாராவது இருக்கீங்களா, யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டுறாரு. அப்பன்னு பார்த்து அந்த மயில் வாகனம் அப்புறம் அந்த 4 பொண்ணுங்களும் வராங்க. இன்னும் இது மாடியில ஏதோ சத்தம் மாதிரி இருக்கு, போய் என்னன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு போய் பார்க்க கார்த்தியோட ரூம் கதவை திறக்குறாங்க. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, யோ நீ கதவை தாப்பா போட்டுட்டு உள்ளார என்ன பண்ற அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, நான் உள்ளார தாப்பா போட்டுக்கிட்டேன்னா நான் என்ன சின்ன பிள்ளையா, நீ பாருங்க யாரோ என்னை உள்ளர வச்சு கதவை சாத்திட்டாங்க, அந்த அதிக பிரசங்கி யாருன்னு தெரியல அப்படின்னு. இப்ப ரேவதி சொல்றாங்க, இன்னும் மட்டும் அம்மா உன்னை தேடிட்டு போனாங்க தெரியுமா அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, யாரோ என்னை உள்ள வச்சு லாக் பண்ணிட்டாங்க, அப்புறம் எப்படி என்னால வெளியில வர முடியும் அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, அப்படி யாரு உன்னை வந்துட்டு உள்ளர போட்டு லாக் பண்ண போறாங்க, நீ தேவையில்லாம அடுத்தவங்க மேல பழி போடாது அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, இந்த வீட்டுல சின்ன பசங்களும் இல்ல, யாரு லாக் பண்ணிருப்பா அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா என்ன மட்டும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, கண்டிப்பா உங்கள யாரோ ஒருத்தவங்க தான் லாக் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்ல, அப்ப மயில்வாகனம் சொல்றாரு, யோ நான் உங்களை காப்பாத்திருக்கோம், ஆனா நீ கொஞ்சம் கூட நன்றி இல்லாம பேசுற அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. ரேவதி சொல்றாங்க, இருந்தாலும் இவனுக்கு திமிரு அதிகம் தான், இவன் ரூம்குள்ள சிக்கிக்கிட்டானே அப்படின்னு இவனை காப்பாத்தினா எவ்வளவு ஓவரா பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி பேசுறாங்க. அப்ப துர்கா சொல்றாங்க, நான் ஆல்ரெடி சொன்னேன் இவனுக்கு கொஞ்சம் திமிரு அதிகம், இவனை எல்லாம் வேலைக்கு சேர்க்காதீங்க அப்படின்னு சொன்னேன், கொஞ்சமாவது என் பேச்சு கேட்டா தானே அப்படின்னு சொல்லிட்டு துர்கா கோவமா போறாங்க. அதுக்கப்புறமா நம்ம கார்த்தி அங்கேருந்து போறாரு. போயிட்டு நேரா அந்த மாமாவை பாக்குறாரு. அவரு வந்துட்டு துப்பாக்கியை தொடச்சிக்கிட்டு இருக்காரு. அப்ப அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இதே மாதிரி நம்ம துப்பாக்கியை துடைக்கிறது, சோஃபாவை துடைக்கிறது அப்படின்ட்டு இப்படியே இருக்க வேண்டியதுதான். சாமுண்டீஸ்வரி என்னைக்குமே நம்மளை மதிக்க போறது இல்லை, ஆனா நம்ம பொண்ணுக்காக மட்டும்தான் நம்ம இந்த வீட்டுல இருக்கோம். இந்த துப்பாக்கி இப்படி மாத்தி மாத்தி துடைக்கும் பொழுது டக்குன்னு ஷூட் பண்ணிடுச்சுன்னா என்ன பண்றது, ஆத்தாடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து துப்பாக்கியை தொடச்சிக்கிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து நம்ம கார்த்தி அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு மாமா அப்படின்னு சொல்ல, அப்ப சந்திரகலா இதை பாக்குறாங்க. அப்ப கார்த்தி நேரா அவர்கிட்ட, இங்க பாருங்க சாமுண்டீஸ்வரி அம்மா உங்க ஒய்ஃபு செங்கல் சூளைக்கு போயிட்டாங்களா அப்படின்னு. அப்ப அவர் கேக்குறாரு, அவ எப்போவோ போயிட்டா, ஏன் மாப்பிள்ள கேக்குறீங்க அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இல்ல நான் அவங்கள கூட்டிட்டு போறதா சொன்னேன், அதுக்குள்ளேயும் அவங்க போயிட்டாங்களே அதான் கேட்டேன் அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, இங்க பாருப்பா சாமுண்டீஸ்வரி யாருக்கும் வெயிட் பண்ணதா வாய்ப்பே கிடையாது, நீ போயிட்டு அவளை வெயிட் பண்ணியிருக்கா, அவ எந்த அளவுக்கு கோவத்துல இருக்கான்னு எனக்கே தெரியல அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, சரி சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அப்ப அவர் அந்த இடத்துல இருந்து போனதோட சந்திரகலா அங்கேருந்து வந்துட்டு கார்த்தியை பாக்குறாங்க. ஏய் நீ எதுக்குப்பா அவரை மாமான்னு கூப்பிட்ட அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, எனக்கு அவரை மாமான்னு கூப்பிட பிடிச்சிருக்கு, அதனால மாமான்னு கூப்பிட்டேன், உங்களை அத்தைன்னு கூப்பிடவா அப்படின்னு. இதை கேட்டுட்டு சந்திரகலா சொல்றாங்க, இந்த வீட்டுக்கு நீ வேலைக்காக தான் வந்திருக்க, தேவையில்லாம எல்லாரையும் மாமா அத்தை அப்படின்னு கூப்பிடுற வேலை வச்சுக்காத அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க எனக்கு கூப்பிடணும்னு ஆசையா இருந்துச்சு, அதான் கூப்பிட்டேன் அப்படின்னு. அப்ப சந்திரகலா கேக்குறாங்க, சரி அக்கா போனப்ப நீ எங்க போன அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, என்னதான் யாரோ ரூம்ல வச்சு லாக் பண்ணிட்டாங்களே அப்படின்னு. அப்ப சந்திரகலா சொல்றாங்க, யாரு உன்னை ரூம்ல போட்டு லாக் பண்ண போறா, தேவையில்லாம புலம்பாத அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, யாரு என்னை ரூம்ல போட்டு லாக் பண்ணான்னு எனக்கு நல்லாவே தெரியும், இந்த வீட்டுல அப்படிப்பட்ட ஒரு தைரியம் யாருக்கு இருக்கு, எதுக்காக அவங்க இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு கார்த்தி சொல்ல, இதை கேட்டுட்டு சந்திரகலா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. சந்திரகலா நேரா கார்த்தியை பார்த்துட்டு, நீ கண்டதையும் உளறிக்கிட்டு இரு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப கார்த்தி நினைக்கிறாரு, கண்டிப்பா இவங்களுக்கும் இந்த வீட்டுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு, இதுக்கு பின்னாடி என்ன கதை இருக்குன்னு சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கார்த்தி நினைக்கிறாரு. அதுக்கப்புறமா சீனசி பண்ணி சந்திரகலாவை காமிக்கிறாங்க. சந்திரகலா நேரா சிவனாண்டிக்கு கால் பண்றாங்க. அப்ப சிவனாண்டி போன் அட்டன் பண்ணி, சொல்லு சந்திரா என்னாச்சு அப்படின்னு சொல்ல, சந்திரகலா சொல்றாங்க, இங்க பாருங்க என்னாச்சு உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன் அப்படின்னு. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு சந்திரா, நீ சொன்ன மாதிரி செங்கல் சோலைகிட்ட தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அவ மட்டும்தானே வரா அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, ஆமா அந்த சாமுண்டீஸ்வரி மட்டும்தான் வரா, அந்த கார்த்தி எல்லாம் வரல, அந்த டிரைவர் தம்பி எல்லாம் வரல, அவன் வந்தா கண்டிப்பா அவங்கிட்ட இருந்து நீங்க தப்பிக்க முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு. ஸோ இதை கேட்டுட்டு ஆஹ் சிவனாண்டி சொல்றாரு, எனக்கு அதான் வேணும், அவன் வந்தா கண்டிப்பா சாமுண்டீஸ்வரி தப்பிச்சிருவான்னு தெரியும், நல்ல வேலை அவளை மட்டும் நீ அனுப்பிவிட்டது ரொம்ப நல்லது அப்படின்னு. இதை கேட்டுட்டு சந்திரா சொல்றாங்க, சரி இன்னைக்கு அந்த சாமுண்டீஸ்வரி போறவ உயிரோட திரும்பி வீட்டுக்கு வரவே கூடாது, பொணமாதான் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு.
இதை கேட்டுட்டு சிவனாண்டி சொல்றாரு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறமா நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தி வந்துட்டு நினைக்கிறாரு, எதுக்காக அவங்க மட்டும் தனியா செங்கல் சூளைக்கு போகணும், நம்ம போகலாம் அப்படின்னு. இன்னொரு பக்கம் அந்த சிவனாண்டி ரவுடிகளோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சிவனாண்டி நேரா அந்த ரவுடிங்க கிட்ட, இங்க பாருடா, இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த சாமுண்டீஸ்வரி இங்க வந்துருவா, வந்ததோட அவ தலைய துண்டாக்கணும். எங்க அம்மா கிட்ட போயிட்டு சாமுண்டீஸ்வரிய தீத்து கட்டிட்டேன், எங்க அப்பனை கொன்னவளை கொன்னுட்டேன் அப்படின்னு கெத்தா சொல்லணும் அப்படின்னு சொல்ல, அந்த ரவுடிங்க சொல்றாங்க, அண்ணா கவலைப்படாதண்ணா, இன்னைக்கு அவ வந்ததோட அவளை தீத்து கட்டிடலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. சாமுண்டீஸ்வரியோட கார் வருது. சாமுண்டீஸ்வரி கார்ல இருந்து இறங்குறாங்க. இறங்கி அங்க உள்ளவங்க எல்லாருக்குமே வந்து வணக்கம் சொல்லிட்டு நேரா வந்துகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி நேரா அவங்க மாமாட்ட போயிட்டு, அவங்க தனியா தான் போயிருக்காங்களா அப்படின்னு கேட்க, அவர் சொல்றாரு, ஆமா மாப்பிள்ள, சாமுண்டீஸ்வரி தனியா தான் போயிருக்கா, ஆனா அங்கெல்லாம் பயமெல்லாம் கிடையாது, நீ கவலைப்படாத அப்படின்னு. ஸோ இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்றாரு, என்னமோ எனக்கு என்னமோ சரியா படலை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்துட்டு நேரா சாமுண்டீஸ்வரி போற இடத்துக்கு போறாரு. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி நேரா செங்கல்ல ஒவ்வொன்னா எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இந்த அளவுக்கு செங்கல் வந்துட்டு வெந்து வந்திருக்கு அப்படின்னு. அந்த நேரம் சிவனாண்டி ரவுடிங்க கிட்ட, டேய் நீங்க போய் அவளை புடிச்சுக்கிடுங்கடா, இப்பவே நான் அருவாளால அவளை போட்டு தள்ளிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துகிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி செங்கலை எடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது பின்னாடி யாரோ வர்றது சாமுண்டீஸ்வரிக்கு தெரியுது. அப்ப சாமுண்டீஸ்வரி தயாரா இருக்காங்க ஒரு கல் எடுத்து வச்சுக்கிட்டு. அப்ப அந்த சிவனாண்டி வந்துட்டு அருவாளால வெட்டுறதுக்கு ஓங்க. அப்ப டக்குன்னு சாமுண்டீஸ்வரி செங்கல் எடுத்து சிவனாண்டியோட தோள்பட்டையில வீசுறாங்க. அப்ப சிவனாண்டி வழியில கீழே விழுகிறான். அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, வாடா வா, அன்னைக்கே கோவில்ல நீதான் என்னை கொலை பண்றதுக்கு ஆளை அனுப்பியிருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா நான் அதை பெருசா எடுத்துக்கல, சரி கடந்துட்டு போகட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். ஆனா மறுபடியும் நீ என்னை கொல்ல வந்திருக்கியல்ல, உங்க அப்பனை அருவாளால வெட்டி கொன்ன மாதிரியே உன்னையும் நான் வெட்டி கொள்றேன் வாடா, நீ இருக்கிற வரைக்கும் என் குடும்பத்துக்கு ஆபத்து தான், இன்னைக்கே நீயா நானு பாத்திரலாம் அப்படின்ட்டு சாமுண்டீஸ்வரி கையில வந்துட்டு செங்கல் எடுத்து வச்சுட்டு நிக்கிறாங்க. அப்ப சிவனாண்டி நேரா சாமுண்டீஸ்வரியை அடிக்க போக சாமுண்டீஸ்வரி சிவனாண்டியை அடிச்சு போடுறாங்க. அப்ப இன்னொரு ரவுடி வந்துட்டு சாமுண்டீஸ்வரியோட கையில வந்துட்டு கட்டையால அடிச்சதோட சாமுண்டீஸ்வரி நில குலைஞ்சு போயிடுறாங்க. அப்ப பக்கத்துல உள்ள ரவுடிங்க சாமுண்டீஸ்வரியோட 2 கையும் இறுக்கி பிடிச்சுக்க சாமுண்டீஸ்வரியால நவர முடியல. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, ஏய் இப்போ உன்னால என்னடி பண்ண முடியும், இப்பவே உன்னைய இந்த அருவானால தீத்து கட்டிடுறேன் அப்படின்ட்டு அருவாலை கொண்டுகிட்டு பக்கத்துல போறாங்க. இதை பார்த்துட்டு சாமுண்டீஸ்வரி நினைக்கிறாங்க, அவ்வளோதான் நம்ம கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, உனக்கு தைரியம் இருந்தா ஒண்டிக்கு ஒண்டி வா, இப்படி கோல மாதிரி ரவுடிகளை பிடிச்சு வச்சிருக்க அப்படின்னு. அப்ப சிவனாண்டி சொல்றான், என்ன இப்படி சொல்லி தப்பிச்சிடலான்னு பாக்குறியா, என்கிட்ட இருந்து நீ தப்பிச்சு போறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அருவாளை எடுத்து சாமுண்டீஸ்வரிய வெட்ட போறாங்க. அப்ப டக்குன்னு நம்ம கார்த்தி பின்பக்கமா வந்துட்டு சிவனாண்டியோட தலையில செங்கல் எடுத்து அடிக்க சிவனாண்டி கீழே விழுகிறாரு. அப்ப சாமுண்டீஸ்வரியை பிடிச்சிருந்த ரவுடிங்க சாமுண்டீஸ்வரியை விட்டுட்டு கார்த்தியை துரத்துறதுக்கு வர்றாங்க. அப்ப கார்த்தி அந்த ரவுடிகளை அடிச்சு போடுறாரு. இதை வந்துட்டு சாமுண்டீஸ்வரி பார்த்துக்கிட்டு நிக்கிறாங்க. கார்த்தி ஒவ்வொரு ரவுடியா அடிச்சு போடும் பொழுது சாமுண்டீஸ்வரி கார்த்தியோட வீரத்தை பார்த்து மெய் சிலிர்த்து போய் நிக்கிறாங்க. அப்ப அந்த சிவனாண்டிய கார்த்தி அடிச்சு போட, அப்ப சிவனாண்டிய கூட்டிட்டு வந்த ரவுடி, ஐயோ என்னடா இங்க நடக்குது, நம்ம இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிருவோம் அப்படின்ட்டு தப்பிச்சு போறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி நேரா சிவனாண்டிய பார்த்து, என்ன ஈஸியா என்னை இந்த இடத்துல தீத்து கட்டிடலாம் அப்படின்னு நினைச்சு வந்தியா, நீ என்ன பண்ணாலும் என்னை நீ நெருங்கவே முடியாது, எப்படி உங்க அப்பனை கொன்னு உங்க அம்மாவோட வாழ்க்கைய முடிச்சனோ அதே மாதிரி உன் வாழ்க்கையையும் இன்னும் கொஞ்ச நாள்ல முடிப்பண்டா, உங்க அம்மா கிட்ட போய் சொல்லு, சாமுண்டீஸ்வரி உன் ரத்தத்தை குடிக்க காத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி அதிர்ச்சியாகி நேரா சாமுண்டீஸ்வரிய பாக்குறாங்க. அப்ப சிவனாண்டி பயந்து அந்த இடத்துல இருந்து ஓடுறாரு. அப்ப கார்த்தி வந்துட்டு சாமுண்டீஸ்வரி சொன்னதையெல்லாம் கேட்டுட்டு அதிர்ச்சியாகி நிக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி கிட்ட கார்த்தி கேக்குறாரு, என்ன நடக்குது மேடம் இங்க அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்னை காப்பாத்த வந்த நீ காப்பாத்திட்ட, இதுக்கு மேல இதை பத்தி எதுவும் கேட்கறதுக்கு உனக்கு ரைட்ஸ் கிடையாது, இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு. அப்ப கார்த்தி நினைக்கிறாரு, அப்படி இவங்களுக்கும் அந்த சிவனாண்டி குடும்பத்துக்கும் என்ன பகையா இருக்கும், எதுக்காக இவங்க சிவனாண்டியோட அம்மாவை கொன்னாங்க அப்படின்ட்டு, அப்பாவை கொன்னாங்க அப்படின்ட்டு கார்த்திக்கு ஒரே சந்தேகமா இருக்கு. கார்த்தி வந்துட்டு இதை பத்தி நம்ம தாத்தாட்ட தான் கேட்கலாம், இவங்க கிட்ட கேட்டா கண்டிப்பா பதில் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நம்ம கார்த்தி நினைச்சிட்டாரு. அதுக்கப்புறமா கார்த்தி வந்துட்டு நேரா வீட்டுக்கு வராரு. அப்ப கார்த்தி வந்ததோட சாமுண்டீஸ்வரியோட கையில வந்துட்டு அடிபட்டிருக்கிறத ரேவதி பார்த்துட்டு ஓடி வந்து
அம்மா என்னாச்சுமா அப்படின்னு சொல்ல சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரேவதி அதிர்ச்சியாகி என்னம்மா பிரச்சனை என்னாச்சு அப்படின்னு சொல்ல சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க செங்கல் சூளைக்கு போனப்ப அந்த சிவனாண்டி என்னை கொலை பண்றதுக்கு வந்துட்டான் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரேவதி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப ரோஹிணி சொல்றாங்க அம்மா நான் அப்பவே சொன்னேன் ஏதோ தப்பான விஷயம் நடக்க போகுதுன்னு சொன்னேன், ஆனா கொஞ்சமாவது நீங்க கேட்டீங்களா அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க பரவாயில்ல இருக்கட்டும், என்ன வந்துட்டு அந்த டிரைவர் தம்பி காப்பாத்திட்டான் அப்படின்னு. அப்ப சந்திரகலா வந்துட்டு நேரா சாமுண்டீரிய பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன இது, இவ உயிரோட வந்துட்டான், பொணமாதான் வீட்டுக்கு வருவா அப்படின்னு பார்த்தா இப்படி உயிரோட வந்து உட்கார்ந்துருக்காளே அப்படின்னு செம டென்ஷன் ஆகுறாங்க சந்திரா. இருந்தாலும் வெளியில காமிச்சுக்காம சந்திர நேரா சாமுண்டீஸ்வரிகிட்ட வந்துட்டு அக்கா என்னாச்சுக்கா, உங்க கையில அடிபட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையில மருந்து போடுறாங்க. அப்ப கார்த்தி இங்கேருந்து வராரு. வந்துட்டு நேரா சாமுண்டீஸ்வரியை பார்த்து இப்ப எப்படி இருக்கு உங்களுக்கு அப்படின்னு கேட்க சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க நீ இன்னைக்கு என் உயிரை காப்பாத்திருக்க, உனக்கு என்ன வேணும்னு சொல்லி செய்யறேன் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன பகை, தெரிஞ்சுக்க வேண்டிய பொறுப்புல நான் இருக்கேன்னு அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க இங்க பாரு, நான் ஏதாவது ஆபத்துல சிக்கணும்னா அதுல வந்து நீ காப்பாற்ற வேண்டிய பொறுப்புல இருக்க, மற்றபடி என்னை பத்தி நீ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு அப்படி இல்லைன்னா நான் இந்த இடத்த விட்டு போயிட்டே இருப்பேன், நீங்க சொன்னா மட்டும்தான் உங்களுக்கு என்னால முழுசா உதவி பண்ண முடியும், பாடி கடை இருக்க முடியும் அப்படின்ட்டு கார்த்தி ஒரு டிமாண்ட் வைக்கிறாரு. அப்ப சந்திரா சொல்றாங்க இங்க பாரு, நீ இந்த வீட்டுல டிரைவரா வேலை பார்க்குற, இங்க உள்ளதை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீ நினைக்காத அப்படின்னு சொல்ல. அப்ப கார்த்தி சொல்றாரு இங்க பாருங்க, தேவையில்லாம பேசாதீங்க, நான் வந்துட்டு இங்க பாடி கார்டா வந்திருக்கேன். அப்ப சாமுண்டீஸ்வரி மேடத்தோட உயிரை காப்பாற்றணும் அப்படின்னா நாலு பக்கட்டும் அவங்களுக்கு என்ன ஆபத்து வருது, அவங்களுக்கு எதிரி யாரு, எதிரி வீட்டுக்குள்ள இருக்காங்களா வெளியில இருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டிய பொறுப்புல நான் இருக்கேன் அப்படின்னு. சந்திரா நினைக்கிறாங்க நம்ம நினைக்கிற மாதிரி இவன் சாதாரண ஆள் கிடையாது போலயே, ஈஸியா வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோமோ கண்டுபிடிச்சிருவோம் போலயே, இத்தனை வருஷமா இவளை கொலை பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஆனா இவன் வந்து இடையில வந்துட்டு இப்படி தடுக்கிறானே, நம்ம என்ன பண்றது. சந்திரகலா நினைக்கிறாங்க இப்ப அவர் எந்த அளவுக்கு அடி வாங்கிட்டு இருக்காருன்னு தெரியல பாவம், நான் வேற இந்த சாமுண்டீஸ்வரி தனியா போயிட்டான்னு வேற சொல்லிவிட்டேன் அப்படின்ட்டு சந்திரா நேரா தனியா வந்துட்டு நேரா சிவனாண்டிக்கு கால் பண்றாங்க. சிவனாண்டி கை காலில் அடி வாங்கறதுனால அவரோட பேசவே முடியல. அப்ப சிவனாண்டி சொல்றாரு சந்திரா என்ன சொன்ன, சாமுண்டீஸ்வரி மட்டும்தானே தனியா வந்திருக்கான்னு சொன்னேன், ஆனா பார்த்தா கார்த்தியும் வந்திருக்கான், உங்க அக்காவோட சேர்ந்து என் கதையை முடிக்கலாம் அப்படின்னு நீ ட்ரை பண்ணியா அப்படின்னு கேட்க சந்திரகலா சொல்றாங்க என்னங்க இப்படி பேசுறீங்க, உங்க உயிர் தாங்க எனக்கு முக்கியம், தயவு செஞ்சு இப்படி தப்பா நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுக. அப்ப சிவனாண்டி சொல்றாரு எங்க அம்மா கிட்ட இதை பத்தி நான் எப்படி சொல்ல போறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாரு. ரொம்பவே சூப்பரா இன்னைக்கான எபிசோட ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் வேணும்னாலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.